ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஈவினிங் என்ன மாதிரி எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. அது கூடவே வந்து நாளைக்கு நிறைய பேர் தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி திங்கள் செவ்வாய் புதன்ல வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ ஸ்டேட்டஸ் இருக்கு, வரலாமா வர முடியாதா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ எந்த அப்டேட்டா இருந்தாலும் நம்ம சேனல்ல அடிக்கடி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராமோட லிங்க்கும் வாட்ஸ்அப்போட லிங்க்கும் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமீடியட்டா ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா உங்களுக்கு உடனே அதுல வந்து நோட்டிபிகேஷனா நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்டா வர்ற வீடியோ எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, எஸ்எஸ்டி டோக்கன் எத்தனாம் தேதிக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா 30ஆம் தேதிக்கு 7 மணியோட ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 31,000 டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. டிக்கெட் வந்து இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து போகுது. மேபி ரீசன் வந்து எதனால இருக்கலாம் அப்படின்னா கண்டினியூவா லீவ் வேற, சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் லீவ் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டே வர்றவங்க டோக்கன் வாங்குறனால மேபி வந்து முடிஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி வரைக்கும் ஸ்லாட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 30ஆம் தேதியோட ஸ்லாட்லயுமே உங்களுக்கு வந்து இப்போ 7 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 31,000 டிக்கெட் இருக்கு. இப்போ நாளைக்கு நாங்க வாரோம், ஜனவரி 1ஆம் தேதி டிக்கெட் வேணுங்கிறவங்க நாளைக்கு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நீங்க வர முடியலன்னா கூட நாளைக்கு காலையில மாதிரி ரீச் பண்ணீங்கன்னா கூட ஓரளவுக்கு 1ஆம் தேதியோட டிக்கெட் வந்து கிடைக்கும். நாளைக்கு ஈவினிங் அண்ட் நாளன்னைக்கு காலைக்குள்ள எல்லா ஸ்லாட்டுமே கம்ப்ளீட் ஆகி கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல க்ரௌட் இருக்குங்களா, ஸோ எந்த க்ரௌட்ல போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே பெரிய அளவுல க்ரௌடுன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லா இடமே ஃப்ரீயா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 22ஆம் தேதி நைட்டு மிட் நைட்டு அதுக்கப்புறம் காலையில இந்த டைம்ல இருந்த க்ரௌடு இப்ப கிடையாது. போறவங்க எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துலேயே டோக்கன் வந்து வாங்கிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறீங்கன்னா விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். அதுக்கு அடுத்து நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்டனா சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மற்ற கவுண்டர்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. தெரியாத கவுண்டருக்கு போயிட்டு நீங்க சிரமப்பட தேவையில்லை, நியர்பை கவுண்டர்லயே போய் வாங்கிக்கலாம். எல்லா கவுண்டர்லயும் 30ஆம் தேதியோட ஸ்லாட் தான் வந்து ரன்னிங்ல இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க 30ஆம் தேதியோட ஸ்லாட்டை வாங்கிட்டு 30ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களை தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போற மாதிரி தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்து ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்குறீங்க, வீட்டில் ஒருத்தவங்க வந்து எல்லாரோட ஆதார் கார்டையும் எடுத்துட்டு வந்து டிக்கெட் கேட்டால் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்றது இல்லை. நீங்க எல்லாருமே லைன்ல வந்து நின்று உங்களோட எஸ்எஸ்டி டோக்கனை காட்டி நீங்க டோக்கன் வாங்கணும். ஒரு நபருக்கு ஒரு டோக்கன் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட டோக்கன் ஒரு நபருக்கு தர மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தேன், 30 நாளுக்குள்ள யாராவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் அந்த மாதிரி சொல்லலை. மேபி இன்னைக்கும் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நவம்பர்லயோ இல்லை டிசம்பர்லயோ நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன் வாங்கிட்டு திரும்பவும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. மேபி வந்து அடுத்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜனவரியில நடந்த வைகுண்ட துவார தரிசனத்துல ரொம்ப நாள் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்து கவுண்டர் எல்லாம் வந்து பார்ஷியலா மற்ற கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கூட மற்ற கவுண்டர்ல வந்து அந்த டிக்கெட் ஃபுல்லா ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த டிசம்பர்ல வந்திருக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இன்னைக்கு தான் வந்து துவார தரிசனமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து பாருங்க 30ஆம் தேதியோட டிக்கெட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இன்னும் 2 நாளோட டிக்கெட் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம தர்ஷன் டிக்கெட் வாங்கணும்னா ஒரு 6லேருந்து 7 நாள் கழிச்சு தான் தரிசனம் பார்க்க முடியும். ஜனவரி 1ஆம் தேதிக்கு டிக்கெட் வேணும்னா நாளைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அடிக்கடி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருமலா.org வெப்சைட்ல போயிட்டு இந்த டேப்பை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தப்போ 7 மணியோட ஸ்லாட் போட்டிருந்தாங்களா, இப்போ பாருங்க 8 மணியோட ஸ்லாட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 7 மணி ஸ்லாட் முடிஞ்சு 8 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. அடுத்து என்னென்ன டைமிங் ஸ்லாட் இருக்கு அப்படின்னா, இப்போ 7 மணியோட ஸ்லாட் வந்து ஸ்டார்டிங் ஸ்லாட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 மணி முடிஞ்சுது. அடுத்து 8 மணி இதெல்லாமே காலையில ஸ்லாட்டு. அடுத்து 9, 12, 1 மணி, 2, 3, 4, 5, 6. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 7, 8, 9, 10, 11 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ம டெலிகிராம்ல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 31ஆம் தேதிக்கு வேணும், 1ஆம் தேதிக்கு வேணுங்கிறவங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு தான் வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டே பண்றது கீழ் திருப்பதிலேயே ரூம்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். நாளைக்கு ஈவினிங்
மேபி நாளைக்கு நைட்டுக்குள்ள கூட கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேல வர்றவங்க என்ன மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்குறாங்க டிடிடி. ஸோ பக்தர்கள் வந்து தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிக்கெட்லாம் முன்னாடி முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்களா, அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில் கிடைச்சிச்சுன்னா உடனே உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் வீடியோ சரி ஷேர் பண்ணிடுறேன், பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுட்டா கேட்டிருந்தீங்க, நம்ம ரூம் புக்கிங் ப்ரொசீஜர் பத்தி சொல்லியிருந்தோம். இதுல முக்கியமா நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல ரூம் ஆல்ரெடி இந்த 10 நாளைக்கு புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க தாராளமா வந்து உங்களோட ரூமை திருமலையில புக் பண்ணியிருந்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களோட ரூம் பிரிண்ட் அவுட் இருக்கு இல்லையா, அந்த புக்கிங் பண்ண காப்பி அதை ஏஆர்பி கவுண்டர்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆயிரும். கீழ் திருப்பதியா இருந்தா எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல புக் பண்ணிருக்கீங்களோ அங்க இருக்க ரிசப்ஷன்ல கொடுத்து ரூம் வந்து எடுத்துக்கலாம். இதுவே நான் எந்த ரூமுமே புக் பண்ணல அப்படின்றவங்களுக்கு தான் திருமலையில ரூம் எடுக்கிறதுக்கு அடுத்த நாளுக்கான தர்ஷன் டிக்கெட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணாதான் ரூம் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் எதுவுமே வந்து இல்லை. நீங்க தாராளமா ரூம் எடுத்துக்கலாம், அதுலேயும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி டைம்ல திருமலையில லாக்கர் கிடைக்கிறது அண்ட் நீங்க ஸ்டே பண்றதுக்கான ரூம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போறோம், 300 தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கீழே வந்து திருப்பதியில இப்போவே வந்து ஆன்லைன்ல ஏதோ செக் பண்ணி பாருங்க, பிரைவேட் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி புக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃப்ரெஷ்அப் ஆகுற மாதிரி மட்டும் கூட பிரைவேட் ரூம்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் மற்ற நாட்களில் தரிசனம் பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாவட்டத்திலேருந்து போகக்கூடிய எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பெருமாள் எல்லாருக்கும் இந்த வைகுண்ட துவார தரிசனம் கிடைக்கிறதுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக வேண்டுதல் வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.